இதில் ஆர்எஸ்எஸ் பேரியக்கத்தில் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் வேண்டாமாலும் இருக்கலாம். அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கலாம். ஏன்னா ஆர்எஸ்எஸ்ல இருப்பவர்கள் பாஜகவில் மட்டும் இல்லை, அது மட்டுமல்ல அரசாங்க ஊழியர்கள் கூட ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கலாம் என்று சமீபத்தில் சட்ட வரைமுறையே செய்யப்பட்டது. அதனால் அவர் கலந்து கொண்டதில் தவறில்லை. அவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அவரை நீக்கி இருக்கிறார்கள். ஏன் அப்படி செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இதை ஒரு பரவலான மனப்பான்மையோடு பார்க்க வேண்டும். ஒருவேளை அவரை நீக்கினால் சிறுபான்மை மக்களை ஒருவேளை திருப்திப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணமா எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட போலி மதச்சார்பின்மையை கட்சிகள் கையாளக்கூடாது என்பதும், அவர் கலந்து கொண்டதில் எந்த தவறும் இல்லை என்பதையும், அது ஒரு தூய்மையான இயக்கம், ஒரு சேவை இயக்கம், அதில் அண்ணன் தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம் என்பதை நான் தெரிவித்தேன். மறைமுகமா இல்ல, நேர்முகமாவே கூப்பிடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொள்கையில் ஈடுபாடு கொண்டு இருப்பவர் கூப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. வரலாம், இணையலாம், இணைந்து பணியாற்றலாம். அது அண்ணன் கூப்பிட்டா இன்னும் உறுதிப்பாடோட என்னால சொல்ல முடியும். இதுக்கு மேல என்ன கூட்டணி வேணும்னு கேட்கிறேன் காங்கிரஸுக்கு. இந்த கூட்டணி கூட இல்லைன்னா காங்கிரஸ் அந்த 7 தொகுதி கூட கிடைத்திருக்காது. அதனால அண்ணன் திரும்ப நான் கூட வரும்போது படிச்சேன், காஷ்மீர் மக்கள் பாஜகவை புறக்கணித்திருக்கிறார்களாம். இப்ப ஹரியானா மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? உங்களை காஷ்மீர்ல உங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் என்ன செஞ்சிருக்காங்க? இது என்ன வார்த்தை செஞ்சாலும் எனக்கு புரியல. இறுதியிலே சுருங்கி சுருங்கி போன காங்கிரஸை இங்கே கூட்டணியாக வைத்துக் கொண்டு பாஜகவை காஷ்மீர் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். 27 இடங்கள் வெற்றிகரமாக பல இடங்களில், அதுவும் ஜம்மு காஷ்மீர்ல நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்களில் அதிகமான இடங்களை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இதற்கு முன்னால் இருந்ததை விட அதிக இடங்களை பெற்றிருக்கிறார்கள். ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அதனால தான் சொன்னேன், 2 மாநிலங்களிலுமே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் தான் எங்களால் சொல்ல முடியும். முதலில் நாங்கள் 2 மாநில தேர்தலின் வெற்றியை பத்திரிகை சகோதரர்களிடம் பகிர்ந்து கொண்டு பின்பு எங்கள் கட்சி தொண்டர்களோடு அதை பகிர்ந்து நாங்கள் எங்களது மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். ஏன் 2 மாநில வெற்றி என்று சொன்னால் ஹரியானாவில் நிச்சயமாக வெற்றி, அதே போல ஜம்மு காஷ்மீரில் நாங்கள் வெற்றி தான் பெற்றிருக்கிறோம். எப்படி வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் தேர்தல் வெற்றி என்பதை விட தேர்தல் நடத்தியதே அங்கே வெற்றி தான். ஆக தேர்தல் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகளுக்கு பின்பு ஏற்படுத்தி தந்திருப்பது, அதுவும் 370 சட்டப்பிரிவை நாம் நீக்கிய பின்பு வரும் முதல் தேர்தல், அதற்கு பின்பு தீவிரவாதம் எல்லாம் ஒடுக்கப்பட்டு சிறந்த முறையில் மக்கள் அதிக எண்ணிக்கையில் வந்து வாக்களித்த ஒரு தேர்தல், அதில் காங்கிரஸ் சுருங்கி 7 தேசிய கட்சியான காங்கிரஸ் வெறும் 7 பெற்றிருக்கின்ற சூழ்நிலையில், கூட்டணி கட்சி வெற்றி பெற்று வந்திருக்கின்ற சூழ்நிலையில், கூட்டணி கட்சிக்கு வெற்றியை கொடுக்கின்ற சூழ்நிலையில் காங்கிரசிற்கு கூட அந்த வெற்றியை கூட கொடுக்க மனமில்லாமல் மக்கள் காங்கிரஸை சுருக்கி இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் 26, 27 இடங்களை பெற்று பாஜக ஒரு பலமான கட்சியாக வளர்ந்திருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இந்த வெற்றியை கொண்டாடுகிறோம்.